ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்செட் டே தான் எனக்கு இன்றைக்கி. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு மாதிரி டவுனாகவே இருந்துச்சு வித்தவுட் எனி ரீசன். ஸோ ஐ பிளான் டு கோ ஃபார் அ வாக். ஸோ ஒரு லேசி மார்னிங் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஹவ் ஐம் கோயிங் டு டேர்ன் மை லேசி மார்னிங் டு ஃப்ரெஷ் மார்னிங். ஸோ லெட் சி மக்களே. அண்ட் நான் இப்போ மார்னிங் வந்து ஷூலாம் மாட்டிட்டு அப்படியே வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை ஹவுஸ் அண்ட் மை ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வாக்கிங் போகலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நோ ரீசன் பிஹைண்ட் இட். சம் டேஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் சம் டேஸ் வந்து ரொம்ப சோகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி காலைல எழுந்திரிச்சதுலேருந்தே ஒரு மாதிரி டவுனாக இருந்தது. அது இந்த கிளைமேட்டாக என்னன்னு தெரியல. ஸோ அதுக்காகவே வந்து ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பீன் ஸ்டார்டட். ஸோ வீட்டில் வந்து என் தம்பியும் என் ஹஸ்பண்டும் தூங்கிட்டுருக்காங்க. ஸோ அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே வில் கோ ஃபார் ஸ்மால் வாக் அண்ட் கம் நார்மல். பிகாஸ் நான் இப்படி அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சா தேல் பி ஒரி. அதனால ஐம் ஜஸ்ட் பிளானிங் ஃபார் இட். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது தாட் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் வியர் ஷூ, வியர் யுவர் கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் அண்ட் கோ ஃபார் அ வாக் ஃபார் 10 or 20 minutes. It will make you calm down. Love you all. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிறதுலையே ஒரு பியூட்டிஃபுல்லான லேக்கு சையர் பங்களாவில். மதுரையில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. ஸோ திஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கோயிங் டு வாக் ஹியர். ஸோ லெட்ஸ் see how it will be. இதுதான் நம்ம ஏரியாவிலேருந்து என்ட்ரன்ஸு. ஸோ இந்த லேக்குக்கு வந்து ஓவரால் 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு மீதி இருக்கிற 2 என்ட்ரன்ஸுமே காட்டுறேன். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்களா இல்லை வந்து எது கார்ப்பரேஷன்ஸ் அண்டர்டேக் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் ரொம்ப க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த விதமான ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஐ மீன் என்ட்ரன்ஸ்க்கு 10 rupees 20 rupees அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இந்த பார்க்கில் கிடையாது. இது ஆக்சுவலி பார்க்கோட தீமில் தான் இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க வந்தாலுமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற தண்ணி, அதுக்கப்புறம் கிராஸ், அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன செடி எல்லாமே வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஒரு குப்பை எதுவுமே இல்லை. அங்கங்கே டஸ்ட்பின்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரும்போது வி யூஸ் டு கேரி ஸ்நாக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான டஸ்ட்பின்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாவ், நம்ம மதுரையில் இப்படி ஒரு க்ளீனிங்கான ஏரியாவான்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அனதர் என்ட்ரன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த என்ட்ரன்ஸில் வந்து கோவில்லாம் இருந்தது. ஸோ உள்ளே வரும்போது நிறைய பேர் வந்து நல்ல மங்களகரமாக வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அவங்களோட வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு நான் இங்கே வந்தேனோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டு தான் வெளியில் வந்து போனேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து வாக் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஹாய். ஸோ ஃபைனலி 3 rounds முடிச்சுட்டு ஐம் ஜஸ்ட் சிட்டிங். ஆக்சுவலி வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ யங் ஏஜில் இவங்க 3 ரவுண்ட்லேயே உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குது. அது போக என்னோடய ஷூமே வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணலை. இட்ஸ் அ கட் ஷூ அண்ட் ஐ எம் கம்மிங் வித்தவுட் சாக்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால் ஈவினிங் வந்து நம்ம ப்ராப்பராக சாக்ஸ் எல்லாமே போட்டுட்டு ஒரு வாக்கிங் வந்து வரலாம். ஓகே, ஸோ அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு சின்னதாக இதில் ஆட் பண்ணுறேன். செம்ம வியூ அண்ட் செம்ம ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ நான் வரும்போது ரொம்ப அப்செட்டாக தான் இருந்தேன். அப்செட்டுக்கு ரீசனே இல்லை. ஏன்னா இந்த காலத்தில் அப்செட் ஆகுறதுக்கு எதுவும் ரீசன் வேணுமா என்ன, டக்குன்னு அப்செட் ஆகிடுவோம். ஸோ அஃப்கோர்ஸ் ஐ டு காட் தேட். நான் உட்காந்துருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க வியூ பார்த்திங்களா, நான் அப்படியே ஸ்டக் ஆகி ரொம்ப நேரம் அப்படியே ஒரு 10 minutesக்கு மேலே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட அப்படியே எக்ஸைட் ஆகுறதுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. பிகாஸ் ஐ காட் கால். அவ்வளோதான் மக்களே, நான் என்னோடய வாக்கிங் முடிச்சுட்டு இப்போ ஐ காட் கால் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட். எங்கே இருக்க அழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்களுக்கு தூக்கத்தில் காது கேட்கல போல், இல்லை கவனிக்கலையான்னு தெரில. அதனால் வந்து ஐ காட் கால். ஓகேடா சீக்கிரமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நான் வந்து என்னோடய ஏரியாக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி போயிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப டே வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்குது எனக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போலாம் நம்ம அப்செட் ஆகுறதுக்கு ரீசனே தேவையில்லை. சும்மா நிறைய விஷயங்களுக்கு அப்செட் ஆகுறோம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். பர்சனலான ஒரு டவுனாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷ்னல் டவுனாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டவுனாக இருக்கிறவங்களுக்குலாம் நான் ஒன்று தான் சொல்கிறேன், நம்மளை தான் பார்த்துக்கணும். ஸோ குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க அப்படின்றதுலாம் இங்கே கிடையாது. இல்லை, ஷேப் இஸ் நாட் அ மேட்டர் ஃபார் அ வாக் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒல்லியாக தான் இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு வாக் போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம். நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம மென்டலி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட். அது போக வந்து நான் பார்க்கில் நிறைய ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளை வந்து பார்த்தேன். ஸோ சின்ன குழந்தை ஒரு 11th standard படிக்கிற பையன்லாம் வந்து வாக் போனால் ஐ ஹாவ் இன்ட்ராக்டட் வித் ஹிம். ஸோ அவன் வந்து அத்லெட்
பிளேயராமா. ஸோ அதனால் லீவில் வந்து அவனை வந்து ப்ரெப் பண்ணிக்கிறதுக்காக ஹீ இஸ் கம்மிங் ஃபார் அ வாக். அண்ட் நிறைய ஏஜ் குரூப் பீப்புள் வந்து நடந்து வராங்க. வயசான நிறைய பேர் உட்காந்து யோகாலாம் பண்ணுறாங்க. இட் வாஸ் பியூட்டிஃபுல். ஸோ அதனால் ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர். நம்ம என்ன ஏஜில் இருந்தாலும் வி ஹாவ் டு கோ ஃபார் அ வாக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். ஸோ நம்மளை பார்த்துக்கணும், நம்மளை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அண்ட் லவ் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் மக்களே. இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் டு டூ breakfast and everything. And thanks for watching this video. Love you all.